அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது, இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் நினச்ச பணம் உங்ககிட்ட வந்து சேரும். நம்மளோட வாழ்க்கையில் ஒரு நேரம் வருங்க, எல்லாமே சரியில்லாத மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் நம்ம முயற்சி பண்ணாலுமே எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். கையில் பணம் இல்லாமல் போகும், மனம் சோர்ந்து போகும். என்னால் இவ்வளவுதானா அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே கேட்கக்கூடிய ஒரு நிலை வரும். எவ்வளோதான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே நம்மளோட மனசு அமைதி உடஞ்சி போகும். வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு நம்ம சிரிக்கிற மாதிரி தோன்றினாலுமே உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன ஆகும்? கையில் பணம் இல்லாத அந்த நிமிஷம் இந்த உலகமே நின்று போன மாதிரி தோணும். ஆனால் ஒரு விஷயம் உண்மைங்க, நீங்கள் தனியாக கிடையாது. நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கிடையாது. உங்களோட ஒவ்வொரு உணர்வுகளையுமே இந்த பிரபஞ்சம் பார்த்துட்டு தான் இருக்கு. உங்கள் மனசு என்ன நினைக்குதுங்கிறத இந்த பிரபஞ்சம் கேட்குது. நீங்கள் உண்மையாக வேண்டுனீங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் பதில் சொல்லும். ஆனால் அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் தான் உங்கள் சக்தி உங்களுக்கு சரியாக பயன்படும். அந்த சக்தி என்னன்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கும். அது என்ன சக்தின்னு தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. நம்ம ஒரு விஷயத்தை முழுமையாக நம்பணும் அப்படின்னா அது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நீங்கள் முழு நம்பிக்கையோட செயல்படும் போது அது உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்ட அந்த பணம் உங்ககிட்ட வரதுக்கான வழியை இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்கும். அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாவியாக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே தானாக வராதுங்க. ஆனால் சரியான முறையில் நீங்கள் கேட்கும்போது, சரியான நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகிறத தெய்வத்தால் கூட தடுக்க முடியாது. ஏன்னா தெய்வம் தான் நமக்கு கொடுக்கவும் வைக்குது. இதுக்கு நீங்கள் இப்போ என்ன செய்யணும்? ஒன்றுமே கிடையாதுங்க. இது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஒரு அமைதி நமக்கு வேணும், ஒரு அழைப்பு, ஒரு திறப்பு, இவ்வளோதான். இந்த 3 விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதுக்கு நீங்கள் முதல்ல உங்கள் மனநிலையில் கவனத்தை செலுத்துங்க. இந்த விஷயத்தை முதல்ல உங்கள் மனசில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இந்த பணம் வேணும், எனக்கு இவ்வளோ பணம் வேணும், இந்த பணம் இருந்தால் என் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வாங்க. அதாவது உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதில் தீர்க்கமான முடிவு எடுங்க. சும்மா எனக்கு இவ்வளோ கோடி வேணும், அவ்வளோ கோடி வேணும் அப்படிங்கிறத விட உங்களோட லெவல் என்னன்னு பார்த்து அதுக்கு தகுந்த ஒரு பணத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு தீர்மானமான ஒரு முடிவு எடுங்க. எனக்கு 1 கோடி வேணும், 1 கோடி ரூபாய் இருந்தால் என்னோடய எல்லா பிரச்சனைகளையும் நான் முடிச்சிருவேன். எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இவ்வளவு கடன் இருக்குது, இந்த கடமைகள் இருக்குது, இந்த கடமைகளுக்கு எனக்கு இவ்வளோ பணம் தேவை, இந்த பணம் இருந்தால் நான் இவங்களுக்கெல்லாம் கொடுப்பேன், இந்த பிரச்சனைகளை நான் முடிப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இப்போ பாருங்களேன், உங்கள் மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக இருப்பீங்க. அவசரப்படாதீங்க, பயப்படவும் வேண்டாம். நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, எனக்கு தேவையான பணம் என்கிட்ட வருது, எனக்கு தேவையானது என்னை தேடி வருது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்ல ஆரம்பிங்க. பிறகு இதை நைட் டைம் பண்ணுங்கள். ஒரு ரூம்குள்ளே போய்க்கோங்க. ரூமில் ரொம்ப ப்ரைட்டாக லைட்டு போடாதீங்க, ஒரு டிம்மான பல்ப் போட்டுக்கோங்க. நைட் லேம்பு கூட போட்டுக்கோங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காருங்க. கட்டில் மேலேயோ இல்லை ஒரு சேர் மேலேயோ போட்டு நல்லா ரிலாக்ஸாக உட்காருங்க. யாரையும் தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லிவிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க. உங்களோட கண்களை மூடுங்க. இப்போ நீங்கள் எவ்வளோ பணம் ஃபிக்ஸ் பண்ணீங்க தெரியுமா? அந்த பணம் உங்கள் கையில் வந்துருச்சு அப்படின்னு நினைக்க ஆரம்பிங்க. நீங்கள் கேட்ட பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிங்க. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க? யார் யாருக்கெல்லாம் கொடுக்கும் நீங்கள் நினச்சிங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? இந்த தேவைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த பணத்தை செலவு பண்ணுறீங்க. நீங்கள் கேட்ட பணம் இப்போ உங்கள் கையில் இருக்குது. உங்களோட ஒவ்வொரு பிரச்சனையாக தீர ஆரம்பிக்குது. அப்போ எப்படி இருக்கும் உங்கள் மனசு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? உங்களோட பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆரம்பிக்குதுல, அந்த நிம்மதியை மனசு கொண்டு வாங்க. இல்லைன்னு நினைக்கிற பலகை இருக்குதுன்னு நினச்சி அதை நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதை ஃபீல் பண்ணுங்கள். கையில் பணம் இருக்குன்னா அந்த பணத்தை உணர ஆரம்பிங்க. என் கையில் இப்படி பணம் இருக்குது, அதை தொட்டு பார்க்குறேன்னு உங்கள் மனசை நம்ப வைங்க. இப்படி நீங்கள் நம்ப வச்சிங்கன்னா போதும், உங்கள் மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். இந்த அமைதி எப்படி இருக்கும்? உங்கள் முகத்தில் தெளிவு கொடுக்க ஆரம்பிக்கும், ஒரு பிரைட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நிம்மதியை கொடுக்கும், ஒரு ரிலீஃப். இந்த பெயின் நாளைக்கு என்ன நடக்குமோன்னு நினைக்கிற பதிலாக இப்போ அதற்கான நம்பிக்கை கிடைச்சிருக்கு அப்படின்னு உண்மையாக ஃபீல் பண்ணுங்கள். இப்படி நீங்கள் ஃபீல் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கோடு பிரபஞ்சத்துக்கிட்ட சேரும். உங்களோட இடது கை ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லைங்களா, அந்த விரலில் பார்த்திங்கன்னா அதை இண்டெக்ஸ் ஃபிங்கரில் நான் சொல்லக்கூடிய நம்பர் எழுதுங்க. இந்த நம்பர் பணத்தை நம்மக்கிட்ட ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நம்பர். இதில் நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். அதாவது
நீங்கள் இதை சும்மா எழுதினா மட்டும் போதாதுங்க. உங்கள் மனசு முழுமையாக நம்பணும். இதை நான் எழுதுறது மூலமாக நான் கேட்கக்கூடிய பணம் எனக்கு கிடைக்கும், அந்த பணம் எனக்கு வந்து சேரும்னு நினைங்க. அதாவது எனக்கு இப்படி தான் வரணும், எனக்கு இவங்ககிட்டேருந்து வரணும், எனக்கு இந்த வழியிலேருந்து வரணும், நான் வேலை செய்யக்கூடிய இந்த வேலையிலேருந்து வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புங்க. ஏன்னா நம்ம ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோம், அந்த வேலையிலேருந்து தான் எனக்கு பணம் வரணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் பிரபஞ்சம் அதுலேருந்து இப்போ வரக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா வேறு இடத்துல உங்களுக்கு கொடுக்குறக்கு ரெடியாக இருக்கும். நீங்கள் அந்த வேறு இடத்த கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் இதிலே கவனம் செலுத்துனீங்கன்னா நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். அதனால தான் எப்படி வேணும்னு கேட்காதீங்க, உங்களுக்கு தேவையானது எனக்கு வேணும்னு நினைங்க. ஏதாவது ஒரு வழியில் அப்போ தான் உங்களுக்கு கொடுக்கும். அதுதான் அந்த சக்தி வாய்ந்த நம்பருக்கான ஒரு விஷயமே. இது வெறும் நம்பர் கிடையாதுங்க, இது ஒரு திறப்பு, ஒரு கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை நீங்கள் உணர்வுபூர்வமாக பண்ணணும். அப்படி உணர்வுபூர்வமாக பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான தெய்வம், அது யாருன்னா இருக்கலாம், முருகராக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், இதனால் இருக்கலாம், உங்களோட விருப்பமான தெய்வத்தை வந்து முழு நம்பிக்கையோட கையெடுத்து கும்பிடுங்க. அந்த தெய்வத்துக்கிட்ட உங்களை முழுமையாக அர்ப்பணிங்க. நான் கேட்குறேன், நான் நம்புகிறேன், மிச்சத்தை நீ நடத்தி கொடுன்னு உங்களை முழுமையாக அந்த தெய்வத்துக்கிட்ட கொடுங்க. இதை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு தெளிவு இருக்கணும், மனசு அமைதி இருக்கணும், ரொம்ப முக்கியமாக அந்த திறப்பான நம்பிக்கை இருக்கணும். இந்த 3 விஷயங்களையும் நீங்கள் ஒன்று சேர்க்கணும். அதுக்கப்புறம் தான் பணம் வருமே. இதை நீங்கள் சரியாக அந்த திறப்பு கொண்டு வந்தால் மட்டும்தான் பணம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அதனால் அந்த தெளிவு வந்த பிறகு உங்களோட கையில் 5 2 0 7 4 1 8 அப்படின்னு எழுதுங்க. அதை எழுதின பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், இதை எழுதுனா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் தீர்க்கமாக பதிய வைங்க. அடுத்தது கண்களை மூடிக்கிட்டு திருப்பியும் உங்களுக்கு வேணுங்கிற பணம் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வாங்க. இந்த எண்ணம் வந்த பிறகு என்ன பண்ணணும், அமைதியாக போய் படுத்துக்கோங்க. கண்களை மூடிக்கிட்டு படுத்துக்கோங்க. மீதி எல்லாமே இந்த பிரபஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கும். நீங்கள் கேட்ட தெய்வம் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். இந்த நம்பர் அதோட வேலையை பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களோட வேலை செஞ்சிட்டீங்க, மீதி எல்லாமே இந்த யூனிவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்கள் தயாராக இருக்கணும். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குறத வாங்கிறதுக்கு தயாராக இருக்கணும். வாங்கிறதுக்கு தயாராக எப்படி, நெகட்டிவிட்டி உங்களுக்கு இருக்கக்கூடாது. வருமா, நடக்குமா, கிடைக்குமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் நம்புகிறேன், எனக்கு தேவையான பணம் எனக்கு கிடைச்சே தீரும், நான் அதை முழுமையாக நம்புகிறேன், நான் ஆசைப்பட்ட பணம் எனக்கு வரும் அப்படின்னு முழுமையாக நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பக்கூடிய விஷயத்து தான் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புறீங்கன்னா அதுதான் உங்கள் ஆழ்மனத்தில் பதியும். உங்கள் ஆழ்மனத்தில் என்ன பதிதோ அதுதான் நடக்குமே. உங்கள் கடந்த காலத்தை வைத்து எதிர்காலத்தை தீர்மானிக்காதீங்க. கடந்த காலம் முடிஞ்சிருச்சு, அப்போ உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம், அப்போ உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேலும் கிடைக்காது, இனிமேலும் நடக்காதுங்கிறது இல்லை. கண்டிப்பாக கிடைக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நீங்கள் கேட்ட பணம் தான், அது பிரபஞ்சம் உங்களுக்கு தான் கொடுக்கும். நம்ம கேட்குறத கொடுக்கறதா பிரபஞ்சத்தோட வேலையே. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்புங்க, பிரபஞ்சம் கொடுக்கும். இந்த நம்பர் ரொம்ப சக்தி வாய்ந்த நம்பர். உங்கள் விருப்ப தெய்வத்தோடு பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். முழு நம்பிக்கையோட பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் முழு நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்களோட விருப்பமான தெய்வத்தை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது தேங்க்யூ யூனிவர்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். சில பேரோட கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வீடியோவும் நாங்கள் கொடுக்குறோம். நன்றி, வணக்கம்.